ஹாய் வியூவர்ஸ், நினைத்ததைக்கும் சீரியல் இன்னைக்கு எபிசோட அப்டேட் என்ன பார்க்கலாம் வாங்க. சமீர் வந்து நித்யாவுடைய சித்திகிட்டையும் சித்தப்பாக்கிட்டையும் வந்து ப்ராமிஸ் பண்றாரு, பிரீத்திக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். நான் வந்து கண்டிப்பா பிரீத்திக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சமீர் வந்து நித்யாவுடைய சித்திகிட்டையும் சித்தப்பாக்கிட்டையும் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு, சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்றாரு. சமீர்ல பாத்தீங்கன்னா வந்து பிரீத்தி வந்து சொல்றாங்க, மாமா வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாமலே போறீங்க, சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து பிரீத்தி கிட்ட சொல்றாரு, இல்ல பிரீத்தி இன்னைக்கு நான் சாப்பிடக்கூடாது, ஏன்னா நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயத்துல பிரீத்தியோட அப்பா வந்து சொல்றாரு, சமீர் நல்ல வேலை நீ தப்பிச்சுன்னு சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா வந்து பிரீத்தியோட அம்மா வந்து சொல்றாங்க, இப்ப பாரு என்னையே கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு முக்கியமா. அப்ப பாத்தீங்கன்னா வந்து பிரீத்தியோடைய அப்பா அம்மா நித்யா சமீர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரு கியூட்டான ஒரு ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத நம்மளால இங்க பார்க்க முடியுது. நம்ம நித்யாவும் சமீரும் பாத்தீங்கன்னா வந்து அந்த சந்தோஷத்துல ரொம்ப ரொமான்டிக்கா வந்து பாத்துக்கிறாங்க நித்யாவும் சமீரும். சமீர் வந்து நித்யா கிட்ட வந்து சொல்றாரு, நித்யா இனி யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம வந்து பயப்படணும் அவசியம் இல்லை, நீ என்னுடைய பைக்ல வந்து தாராளமா வரலாம், நீ நானும் தைரியமா வந்து பேசலாம், யாரும் ஒண்ணும் கேட்க முடியாது, நம்ம வந்து தைரியமா இருக்கலாம் நித்யா, இனி வந்து நீ பயப்படாத, தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் வந்து நித்யா கிட்ட சொல்லிட்டு, சரி நித்யா எனக்கு ஒரு லிப் கிஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா வந்து நம்ம சமீர் வந்து நித்யா கிட்ட கேட்கும்போது, நம்ம நித்யா பாத்தீங்கன்னா, என்ன சமீர் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, எல்லாரும் இருக்காங்க, நீ வந்து மாதிரி லிப் கிஸ் கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா வந்து சமீர் கிட்ட சொல்லும் போது, நம்ம சமீர் சொல்றாரு, சரி நீ தரலாம் நான் தரேன், அதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யா வந்து கிஸ் பண்றதுக்கு நெருங்கி வராரு. அப்போ நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து சமீர் நெருங்கி வரும்போது ரொம்ப வெக்கப்பட்டு அந்த இடத்துல விட்டு ஓடுறாங்க. அவங்க ஓடும்போது பாத்தீங்கன்னா வந்து வரவங்க எதிர்க்க வரவங்க எல்லாரும் இடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க நம்ம நித்யா. அந்த சமயத்துல நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யா அது மாதிரி கிஸ்ன்னு சொல்லும் போது ஒரே ஓட்டமா ஓடும்போது அதை பார்த்த நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து அவர் நினைக்கிறாரு, இந்த ஓட்டத்தை நித்யா மட்டும் ஒலிம்பிக்ல ஓடினான்னா கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்துருவா, கண்டிப்பா மெடல் வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா நினைக்கிறாரு. அந்த அளவுக்கு நம்ம நித்யா வந்து தெரிச்சு ஓடுறாங்க கிஸ்ன்னு சொன்ன உடனே. நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து ஓடுறத பார்த்துட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டை வந்து சமீர் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காரு. அதை பார்த்து சமீர் நித்யாவை கிஸ் பண்ண வரும்போது நம்ம நித்யா பாத்தீங்கன்னா ரொம்ப வெக்கப்பட்டு அந்த இடத்த விட்டு வந்து ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரி ஓடி வராங்க. சமீர்ல பாத்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுக்குள்ள வந்து நித்யா ஓடி வரும்போது தன்னுடைய சித்தியும் சித்தப்பாவும் இடிச்சுட்டு வராங்க. இடிச்சுட்டு வந்துட்டு ஜூகியையும் இடிக்கிறாங்க. அப்போ நம்ம நித்யா பார்த்து ஜூகி கிட்ட வந்து மன்னிப்பு நிற்கிறாங்க, சாரி ஜூகி, நான் வந்து ஏதோ ஒரு நிலத்துல வந்து உங்களை இடிச்சுட்டேன், மன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நித்யா வந்து ஜூகி கிட்ட வந்து சாரி கேட்கிறாங்க. அப்போ நம்ம ஜூகி வந்து சொன்னாங்க, நித்யா உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுல, கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஜூகி வந்து நித்யாவுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க. நம்ம நித்யாவும் ஜூகியும் பாத்தீங்கன்னா வந்து கட்டி பிடிச்சு அவங்களோட அன்பை வந்து வெளிப்படுத்துறாங்க. ஜூகி நித்யாவுடைய சித்தி வீட்டுக்கு வந்திருக்க விஷயம் வந்து நித்யாவுடைய பெரியமாவுக்கு வந்து தெரிய வருது. நித்யாவுடைய பெரியமா பாத்தீங்கன்னா வந்து ஜூகியை வந்து வலுக்கட்டாயமா வந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. அந்த சமயத்துல ஜூகியை கூட்டிட்டு போகும்போது நித்யாவுடைய பெரியமா வந்து ஜூகியை கூட்டிட்டு போகும்போது அதை பார்த்து நித்யாவுடைய சித்தியும் சித்தப்பாவும் வந்து மனசுடைஞ்சு போறாங்க. நித்யாவுடைய பாட்டியும் நித்யாவுடைய தங்கச்சியும் வந்து நித்யாவை பார்க்கறதுக்காக நித்யாவுடைய சித்தி வீட்டுக்கு வராங்க. அவங்கள ரொம்ப அன்பா வந்து ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ள வர வைக்கிறாங்க. தங்கச்சியை பார்த்ததுல நித்யாவும் பிரீத்தி வந்து ரொம்ப சந்தோஷம் அடைறாங்க. தங்கச்சியை வந்து நித்யாவும் பிரீத்தி வந்து கட்டிபிடிச்சு அவங்களோட அன்பை வந்து வெளிப்படுத்துறாங்க. நித்யாவோட தங்கச்சி வந்து நித்யா கிட்ட வந்து கேட்கறாங்க, நித்யா மாமா பாக்கிறதுக்கு எப்படி இருப்பாருன்னு கேட்கும்போது நித்யாவுடைய பாட்டி வந்து சொல்றாங்க, பாக்கிறதுக்கு அப்படியே வந்து சல்மான் கான் மாதிரி இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு நித்யாவோட தங்கச்சி வந்து நித்யா கிட்ட பிரீத்தி கிட்ட வந்து கேட்கறாங்க, இப்பயே நான் வந்து மாமாவை பார்க்கணும், மாமாவுடைய போட்டோ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தன்னுடைய தங்கச்சி வந்து ரொம்ப கியூட்டா ரொம்ப அழகா அது மாதிரி கேட்கும்போது நித்யாவும் பிரீத்தி வந்து தங்களுடைய ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க தங்களுடைய போட்டோ காட்டுறதுக்காக. நித்யா பிரீத்தியோட தங்கச்சியை பத்தி சொல்லி ஆகுதுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப இன்னசென்டான ரொம்ப குடும்பத்தனமான ஒரு கேரக்டருங்க. ஸோ இனி வரப்போற சீன்ஸ்ல வந்து இவங்களுடைய சீன்ஸை மிஸ் பண்ணாம நீங்க பாருங்க, ரொம்ப கியூட்டா ரொம்ப அழகா இருக்க போது இவங்களுடைய சீன்ஸ். முகேஷ் பரத் சமீர் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியா விட்டு இருந்து மேரேஜ் இன்விடேஷன் சாம்பிள் கார்டு வந்திருக்கு. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைறாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து சமீருடைய மாமா வந்து முகேஷோட வீட்டுக்காரரு. மாமா பார்த்துட்டு சமீர் முகேஷ் பரத் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைறாங்க.
மேரேஜ் இன்விடேஷன் சாம்பிள் கார்டை வந்து அவர்கிட்ட காட்டுறாங்க. ஆனா அவர் அதை பார்த்துட்டு சந்தோஷம் அடையாம சபரியோட மனசை காயப்படுத்துற மாதிரி பேசுறாரு. ஆனா சபரியோட மாமா அது மாதிரி பேசும்போது அதை பத்தி பெருசா எடுத்துக்காம சமீரும் முகேஷும் பரத்தும் வந்து மேரேஜ் டேட்டை பத்தியும் மேரேஜ் எப்படி நடக்க போகுதுன்ற விதத்தை பத்தியும் சபரியோட மாமா கிட்ட வந்து சொல்றாங்க. அப்போ சபரியோட மாமா வந்து முகேஷ் கிட்டையும் பரத் கிட்டையும் வந்து அவர் எதுவும் பேசாம சமீர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சரி சமீர், உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, உங்களுடைய கல்யாணத்தை நான் கண்டிப்பா வருவேன். ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸா வந்து நான் வரமாட்டேன், அதுக்கு பதிலா ஒரு கெஸ்டா வருவேன். சரி, நீ வந்து மேரேஜ் நடக்க போகுது, உனக்கு நீ வந்து குதிரையில தானே போற, உன்னுடைய மேரேஜ்க்கு வந்து குதிரையில போவ. அப்படி நீ குதிரையில போகும்போது உன்னுடைய ஃபேமிலி சார்பா உன் கூட வந்து யார் வரப்போறா, உன்னுடைய ஃபேமிலி யார் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு சபரியோட மாமா வந்து சபரிகிட்ட கேட்கும்போது நம்ம சபரி வந்து மனசு உடைஞ்சு போறாரு. சபரியோட மாமா வந்து சபரிகிட்ட அது மாதிரி கேட்டுட்டு அந்த இடத்துல விட்டு கிளம்பும் போது நம்ம சபரி வந்து மனசு உடைஞ்சு போறாரு. அந்த சமயத்துல முகேஷும் பரத்தும் வந்து அவருக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க சபரிக்கு. சமீர் முகேஷ் கிட்ட பரத் கிட்ட சொல்றாரு, என்னுடைய மேரேஜ் இன்விடேஷன் கார்டுல என்னுடைய குடும்பத்தார் சார்பில் உங்களுடைய பேரை தான் நான் கொடுக்க போறேன்னு சொல்லும்போது சமீர் அது மாதிரி சொல்லும்போது முகேஷும் பரத்தும் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சமீரை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா அது முகேஷ் பரத் சமீரோட ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க. நித்யா சாமியோட மேரேஜ்ல என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போகுது, அதுல என்ன மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் வரப்போகுது, அதை பத்தி நெக்ஸ்ட் எபிசோடு அப்டேட்ல நான் சொல்றேன். இது மாதிரி நினைத்தாலே நிற்கும் சீரியல் இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம ஜிடிவி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ல உங்களை எல்லாரும் மீட் பண்ண வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க மிமிக்ரி ஜெய்.